வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்களுடைய நிலத்தில் நடு நடுறதுக்காக சேடை ஓட்டிகிட்ருக்குங்க. இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு காட்சி கிடச்சிச்சு. அந்த காட்சி உங்களுக்கு போடலாம்னு சொல்லி தாங்க இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னடா காட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன ஒரு அதிசயமான விஷயம் பார்த்தோன்னா, இந்த வெண்மை நீரை கொக்குகள் கண்டிப்பாக நம்ம விவசாயம் செய்யக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம நடவு நட்டாலோ இல்லை சேடை இதுமாரி ஓட்டும் போதோ வெள்ளை கொக்கு நிறைய கொக்கு வருவது இயல்பு தாங்க. ஆனால் நம்ம சேடை ஓட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கொக்கு தான் இருக்கும். 3 கொக்கு தான் உட்காந்துங்க. இப்போ பாருங்கள், கொக்கு பார்த்தோன்னா அந்த கொக்குனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் 2 இருக்கா, அப்படியே பார்த்துட்டே இருங்க. எவ்வளோ தூரம் பறந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். வாங்க இந்த கொக்குனுடைய வரலாறை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த வெண்மை நீரை கொக்கு பார்த்தோன்னா எக்ரெஸ்ட்டு என்னும் ஒரு வகையை சேர்ந்த கொக்கு தாங்க இந்த கொக்கு. இந்த கொக்கு பார்த்தோன்னா பெரும்பாலும் நீர்நிலைகளிலும் மற்றும் பார்த்தோன்னா உப்பு நிலை இருக்கக்கூடிய இடத்துல தாங்க இந்த கொக்கு எல்லாமே வாழும். இதனுடைய ஆகாரம்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன மீன்க, தவளைங்க, பூச்சிங்க இதை தான் சாப்பிடும். அதேமாதிரி பார்த்தோன்னா இந்த நம்ம சேடை ஓட்டும்போது மேலே வரக்கூடிய புழுக்கள், பூச்சி, சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சிலாம் இருக்கும். அந்தமாரி பூச்சி, புழுக்கள் இதெல்லாம் கொத்தி சாப்பிடுங்க. இதுக்கு பார்த்தோன்னா ஒரு கூர்மையான மூக்கு மற்றும் பார்த்தோன்னா இந்த கொக்கு எல்லாமே பார்த்தோன்னா என்ன வகையை சேர்ந்தது பார்த்தோம்னா ஹிரான் சொல்லிட்டு ஒரு குடும்ப வகையை சேர்ந்த கொக்குகள் தான் இந்த கொக்குகள். இந்த கொக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம ஏரி, குளம், வயல்வெளிகள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் தான் மிகவும் ஒரு கூட்டமாக இருக்கும். இதுங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தன்மை என்னென்னு பார்த்தோம்னா, எந்த இடத்துல இது மாதிரி இருக்காங்க ஒரு கொக்குகள் வரும். அந்த ஒரு கொக்கு பார்த்தோன்னா மேலே எழும்பி ஒரு வட்டம் அடிச்சிதுன்னா அங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டத்தில் எல்லா கொக்கும் வருங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து 2 கொக்கு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 இல்லை 25 கொக்கு கிட்ட வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ கொக்குகள் வரும்னு தெரியாது, பார்க்கலாம் வாங்க. இந்த கொக்குகள் எல்லாமே பார்த்தோன்னா பெரும்பாலும் 2 விதமான கொக்குகள் இந்த நிலத்தில் உட்காருங்க. நம்ம உற்று பார்த்தா அதை பற்றி தெரியும். இப்போ பாருங்கள், இந்த கருநிறை கொக்கு பார்த்திங்களா, இது அதனுடைய இனத்தை கூப்பிட்றதுக்காக மேலே வட்டம் அடிச்சிட்டு பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது அந்த காட்சி தெரியும். இந்த வெண்மை நிறை கொக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எல்லா கொக்குமே இப்போ ஓரளவுக்கு கழனி விட்டு வெளியே போயிடுச்சுங்க. போயிட்டு இப்போ எவ்வளோ கொக்கு கூட்டு வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ கொக்கு வரும்னு தெரியும். இப்போ இந்த வெண்மை கொக்குனுடைய 2 விதமாக சொன்னோம் பார்த்திங்களா, ஆண் கொக்கும் இருக்குது, இதில் ஒரு பெண் கொக்கும் இருக்குது. இந்த பெண் கொக்கு பார்த்தோன்னா கழுத்தில் ஒரு சாம்பல் நிறம் இருக்காது. ஆண் கொக்குக்கு மட்டும்தான் சாம்பல் நிறமாக இருக்கும். பெண் கொக்கு பார்த்திங்கன்னா பியூர் வெள்ளையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த கொக்குகள் எல்லாமே பார்த்தா நம்ம நடவு நடுற காலத்தில் இதை விரட்டி அடிப்போம், நடவு மறித்து சேதப்படுத்திட்டு சொல்லிவிட்டு. ஆனால் இந்த சிறிய வகை கொக்கு நடவும் சேதப்படுத்தாது, நடுவில் இருக்கிற பூச்சி தான் எடுக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கொக்கு உட்காந்து தான் நம்ம எல்லாத்தையும் ஓட்டி விட்டுருவோம். இது பார்த்தோன்னா பெரும்பாலும் இந்த கொக்கு வந்தாலே எலி தொல்லைங்க, நத்தை, நண்டு இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன் பார்த்தோன்னா இதனுடைய கூர்மையான மூக்கால் நீண்ட கழுத்து உடையதுனால பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை துல்லியமாக கணிச்சு அதை பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் நிமிஷம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அந்த கொக்கு எல்லாமே அப்படியே வட்டம் அடிக்குது பாருங்கள். மேலவே கூட்டமாக அதனுடைய கூட்டத்தை எல்லாத்தையும் தேடிட்டு வருது. அங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு வெண்மை நிறை கொக்கு, ஒரு கருநிறை கொக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். கூட்டம் தெரியுதுங்களா எவ்வளோ பாருங்கள். போன கொக்குகள் எல்லாமே ஒரு படையை கூட்டு வருதுங்க. இப்போ இது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, பெரும் படையை கூட்டிகிட்டு உடனே நிலத்தில் உட்காராது. இங்கே பாருங்கள் 2 கூட்டமாக வருது. எங்கே உயரமான மரங்கள் இருக்கோ அந்த மரத்தின் மேலே உட்காந்துக்கும். உட்காந்துட்டு மீதி ஏதாவது இந்த மரத்து மேலே உட்காந்துச்சு பாருங்கள். இங்கே ஒரு அரச மரம் இருக்குது, பெரிய அரச மரம். அரச மரத்தில் உட்காந்துச்சு. மீதி ஏதாவது இதனுடைய ஆட்கள் யாராவது எங்கன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், எங்கள் கழனியில் ஒரு கொக்கு கூட கிடையாது. இந்த கொக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கழனி மட்டுமே வட்டம் அடிக்குது. இது வட்டம் அடிக்கும் போது இதுக்கு கூர்மையான மூக்கு மட்டும் கிடையாது, கண் பார்வையும் ரொம்ப அதிகம் இருக்குது. எடை இருக்கக்கூடிய இதனுடைய சொந்தங்கள் எல்லாமே பார்த்துட்டு கும்பலாக இங்கே சாப்பிடுங்க. இதனுடைய இனப்பெருக்குன்னு பார்த்தோம்னா அக்டோபர் முதல் ஏப்ரல் மாதம் வரை இது இனப்பெருக்கம் பண்ணும். பெரும்பாலும் இந்த கொக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனுடைய வீடாக சொல்லப்படுது கருவேல மரமும் முள்ளு மரம்னு சொல்லுவோம். இந்த மரத்தில் தான் கூடு கட்டி இது பெரும்பாலும் கருவேல மரத்தில் தான் இருக்கும். இதனுடைய முட்டைகள் இட்டு குஞ்சு பொரிக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தோன்னா இது பல இடத்துல போயிடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அதனுடைய கூட்டங்கள் எல்லாத்தையும் கூட்டிடுச்சிங்க. கும்பலாக உட்காந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ 100கணக்கான கொக்குகள் இந்த நிலத்தில் உட்காந்து இரையை தேடுதுங்க. இந்த இரையை தேடிட்டு இது என்ன பண்ணுன்னா, இந்த இறையை 2 நாள்லேருந்து 3 நாள் சேமித்து வச்சுக்கும். இதுதான் என்னுடைய தன்மை. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவில் இதுதான் சொல்ல முடியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் என்ன கற்றுக்குன்னு சொல்லுங்கள். ஒரு கொக்கு தான் வந்துச்சு. அந்த ஒரு கொக்கு பார்த்தோன்னா 20 கொக்கு கூட்டு அந்த 20 கொக்கு போய்ட்டு 100 கொக்கு கூட்டு வருது. ஆனால் இது நம்ம நிலத்தாண்டு வரும்போது எந்த கொக்குமே கண்ணில் தென்படல. இப்போ 100கணக்கான கொக்குகள் மேய்ஞ்சிட்ருக்கு. இன்னும் பொழுதாக கொக்குகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்குங்க.
இதிலிருந்து நிறைய பாடம் கற்றுக்கலாம். மீண்டும் வந்து அடுத்த தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக நம்முடைய சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவிலிருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது.